لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغوا من فضل الله. وقال النبي صلى الله عليه وسلم: ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يديه. رواه البخاري. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை வழுவாது நல்வாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனை பேரும் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாக. அல்லாஹ்வின் அருள் கிருபையால் புனித கஅபாவை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தையும், புனித மதீனா நகரம் சென்று புனிதமான புண்ணியமான ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தையும், இதற்கு மேலாக பலஸ்தீனம் சென்று பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையால் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, மே 12ஆம் நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள் என்பது உலக தொழிலாளர்கள் தினம். இந்த நாளை எப்படி ஏற்படுத்தினார்கள், எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால், 1887 அமெரிக்காவிலே தொழிலாளர்கள் ஒரு புரட்சி செய்தார்கள். எங்களால் 20 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யக்கூடிய நேரத்தை குறையுங்கள், 10 மணி நேரமாக ஆக்குங்கள். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தான் உழைக்க முடியும் என்று தொழிலாளர்கள் ரோட்டிலே இறங்கி, தெருவிலே இறங்கி, வழியிலே இறங்கி போராடினார்கள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற அமெரிக்க அரசு ஒவ்வொரு நாளும் தொழிலாளர்கள் 10 மணி நேரம் வேலை பார்த்தால் போதும் என்ற சட்டத்தை ஏற்றினார்கள். இதை பார்த்து பாரசீகை வாழக்கூடியவர்கள், பேரிசிலை வாழக்கூடியவர்களும் போராட்டத்தில் இறங்கினார்கள். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் வேலை பார்த்தால் போதும், அதற்கு மேல் பார்க்க எங்களால் ஏறவில்லை என்று போராடினார்கள். அந்த அரசு ஏற்றுக்கொண்டது. அது 1889 அந்த போராட்டம் நடந்தது. ஒரு உழைப்பாளி, ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தால் போதுமானது என்று சட்டத்தை ஏற்றினார்கள். அந்த சட்டம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அமலில் இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த சட்டத்தை தான் பின்பற்றினார்கள், பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நமது மார்க்கத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே
தொழிலாளர்களுடைய சட்டங்களையும் தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் அழகாக நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரத்து ஜும்ஆவிலே சொல்கிறான், "ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன்." நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டால் பூமியிலே பரவி சென்று உங்களுடைய தொழிலை நீங்கள் தேடுங்கள். அப்படி தேடுகின்ற பொழுது அல்லாஹ்வை நினைப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதிகமாக அல்லாஹ்வை நினைங்கள், நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்று அவர் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக அல்லாஹ்வை வணங்குவதை போன்று நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி உழைக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை அழகாக சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், "தரக்குல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா." ஹலாலான உணவை நீங்கள் உழைத்து தேடுவது ஃபர்லான கடமையை செய்த பிறகு அதுவும் ஒரு ஃபர்து தான், கட்டாய கடமைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழில் செய்வதையும் அதை உழைப்பதையும் கட்டாய கடமை என்று நமக்கு அழகாக சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் சிறு பிராயத்தை காடுகளிலே ஆடுகளை மேய்த்தார்கள். அவர்களுக்கு முந்தைய நபிமார்களும் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருக்கின்ற போது வியாபார குழுவிலே சேர்ந்து வியாபாரம் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிகத்தை அடைகின்ற போது ஒட்டக வியாபாரத்தை செய்தார்கள். ஆக இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு உழைப்பாளியாக, ஒரு வியாபாரியாக, ஒரு வணிகராக வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அன்சாரி தோழர் வந்து, "யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள்" என்று உதவி கேட்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழரை பார்த்து கேட்டார்கள், "அம்மா ஃபீ பைத்திக ஷைஉன்?" உன்னுடைய வீட்டில் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த அன்சாரி தோழர் சொன்னார், "என் வீட்டிலே 2 பொருள்கள் இருக்கிறது. தண்ணி எடுப்பதற்கு ஒரு குவளை இருக்கிறது, போர்த்தி படுப்பதற்கு ஒரு போர்வை இருக்கிறது" என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "உன்னுடைய வீட்டுக்கு சென்று அந்த 2 பொருளையும் எடுத்து வா" என்றார்கள். அவர் எடுத்து வந்து விட்டார். சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த குவளையும் இந்த போர்வையும் யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஏதம் கொள்கிறார்கள். ஒரு சஹாபி கேட்டார், "இதை நான் ஒரு தினத்துக்கு எடுத்து கொள்கிறேன்." இதற்கு மேலே யார் எடுப்பார்கள்? மீண்டும் ஏதம் கேட்டார்கள். இன்னும் சஹாபி சொன்னால் 2 தினத்துக்கு 2 முறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பொருளை கொடுத்துவிட்டு 2 தினத்தை பெற்று அந்த அன்சாரி சஹாபிகளுக்கு கொடுத்தார்கள். ஒரு தினத்துக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு உணவு வாங்கிக் கொள், இன்னொரு தினத்துக்கு கோடாரி வாங்கிக் கொள், இன்னொரு தினத்துக்கு கோடாரி வாங்கிக் கொள். இந்த கோடாரியை வைத்து இதோ தெரிகின்ற காடு, இந்த காட்டுக்குள்ளே சென்று விறகு விட்டு 10 நாளைக்கு விறகு விட்டு 10 நாள் வெட்டிய விறகெல்லாம் கடைத்தறிவை போய் விட்டுவிடு. அதிலே கிடைக்கக்கூடிய வருமானங்களை பாதி உன்னுடைய குடும்பத்துக்கு செலவழித்துக் கொள், மீதியை சேமிப்பாக வைத்துக் கொள் என்று சொன்னார்கள். அந்த அன்சாரி சஹாபி நேராக காட்டுக்குள்ளே சென்று விறகுகளை வெட்டினான். 10 நாளைக்கு பிறகு அந்த விறகுலாம் கடத்தரவை கொண்டு விற்பனை செய்தால் 10 தினம் கிடைக்கிறது. அதிலே பாதியை உணவுகளையும் உடைகளையும் வாங்குகிறார், மீதியை சேமிப்பாக வைத்துக் கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சேமிப்போடு அழகான ட்ரெஸ்ஸோடு வந்து சந்திக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், "ஹாதிஹி ഖൈറുல் லக மின் அன் தஸ்அல الناس." மக்களிடத்தில் நீ யாசித்து வருவதை விட இப்படி நீ உழைத்து சிறப்பாக வாழ்வதுதான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு
அவருக்கு ஒரு எச்சரிக்கையும் செய்தார்கள். மக்களிடத்தில் நீ யாசித்து யாசித்து வாழ்ந்தால் மறுமை நாளிலே நீ அடையாளம் காட்டப்படுவாய். உன்னுடைய முகங்களில் எல்லாம் கருப்பு தழுவுகள் கருப்பும், உன்னுடைய இந்த சிறப்பான முகம் கருப்பாக அதில் தழுவுகள் இருக்கும், அடையாளங்கள் இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் செய்தார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசித்து வரக்கூடியவர்களை கூட யோசிக்க வைத்தார்கள். அவர்களை உழைப்பாளியாக மாற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மனிஸ்தஅஜர அஜீரன் ஃபல்யுஇஹு அஜரஹு. உங்களிடத்தில் யாராவது வேலை செய்தால் அவருடைய கூலியை நீங்கள் அவருக்கு மொழி செய்து விடுங்கள், அவருடைய சம்பளம் என்னவென்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். மேலும் சொன்னார்கள், உடுத்துல் அஜீர கப்ல யஜுஃப இர்குஹு. உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவருக்கு அவருடைய வேர்வை காய்வதற்கு முன்னால், அவருடைய வேலையில் வரக்கூடிய வேர்வை காய்வதற்கு முன்னாடியே அவருடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவருடைய கூலியை விரைவாக கொடுக்க வேண்டும், தாமதமாக கொடுக்க கூடாது. அதுபோன்று வேலை செய்யக்கூடியவரும் தன்னுடைய வேலைகளை குறையாக செய்யக்கூடாது, நிறைவாக செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேலை செய்து 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 வேலையெல்லாம் வெளிவர வேண்டும். அந்த அளவுக்கு வேலையை மிக அதிகமாக செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்யக்கூடியவரையும் யாருக்காக வேலை செய்கிறாரோ அவரையும் அறிவுரை கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், கம் நஅஃபு குல்ல யௌமின் அனில் சாபி. ஒவ்வொரு நாளும் இடத்தை வேலை செய்யக்கூடியவரை எத்தனை தடவை நாம் மன்னிக்க வேண்டும்? என்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர் தவறு செய்கிறார், தப்பு தப்பாக செய்கிறார், அவரை நாம் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஃபு அன்ஹு குல்ல யௌமின் 70 மர்ரா. உன்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவரை ஒவ்வொரு நாளும் 70 முறை நீ மன்னித்து என்று சொல்லிட்டாங்க. 70 முறை மன்னித்து 70 முறை தவறு செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. 70 முறை என்று சொன்னால் நீ அதிகமாக மன்னித்து, பெரும்பாலும் நீ மன்னித்து அந்த வேலையாளரை தக்க வைத்துக் கொள், விரட்சி விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையாளரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டினார். ஒரு வேலையாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் சொன்னார்கள், வல்சாஹிபு ராஇன் ஃபீ மாலி ஸய்யிதிஹி வ மஸ்ஊல் அன்ஹு. ரவாஹுல் புகாரி. புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், வேலை செய்யக்கூடியவர் தன்னுடைய முதலாளியுடைய பொருளை பாதுகாக்க வேண்டும், அதை வீணடிக்க கூடாது, அதை திருடக்கூடாது, அந்த பொருளை நஷ்டத்திற்கு விட்டு வரக்கூடாது, தன்னுடைய பொருளை போன்ற முதலாளிய பொருளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை கியாமத்தினாலே அதை பற்றி அந்த வேலையாளத்தில் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் உண்ணக்கூடிய உணவிலே எந்த உணவு சிறந்த உணவு தெரியுமா? நாம் தொழில் செய்து வேலை செய்து அந்த வருவாயை சாப்பிடக்கூடிய உணவுதான் சிறந்த உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், மன் அம்ஸா கால மின் அமலி யதிஹி அம்ஸா மஃபூரன் லஹு. யார் பகலெல்லாம் உழைத்து மாலையிலே தன்னுடைய வேலையை உழைப்பிட்டு முடிக்கின்றாரோ அவர் அந்த நேரத்தை அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பதால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஒரு உழைப்பினுடைய சிறப்பை அழகாக சொல்லி காட்டினார். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு உழைப்பாளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து முஸாஃபஹா செய்கிறார்.
சொல்ல பார்க்கிறாங்க, அந்த கை வித்தியாசமா ரொம்ப முரட்டுதனமா இருக்கு. அந்த கை மற்ற கைகளை விட அந்த கை ரொம்ப கெட்டியாகவும் தடிப்பமாகவும் முரடாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், இந்த மனிதர் உழைத்து உழைத்து அவருடைய கரமெல்லாம் காயப்பட்டிருக்கிறது, அவருடைய கரமெல்லாம் காய்த்து போயிருக்கிறது என்று புரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உழைக்கும் கரத்தை புகழ்ந்தார்கள். ஹாதிஹி யதுல்லா யமஸுஹுன்னா, இந்த கரம் இருக்கிறது, இது உழைக்கக்கூடிய கரம், உழைக்கக்கூடிய இந்த கை இருக்கிறது, இதை நரங்கள் தீர்ந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், உழைப்பின் உயர்வை இந்த அளவுக்கு எந்த தலைவரும் சொன்னது கிடையாது. மஅரூஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக, அபூதர் சொல்கிறார்கள், நானும் என்னுடைய வேலையார் இருவரும் பட்டாடைகளை அணிவோம். ஏழு சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் முதலாளி தொழிலாளி என்பது கிடையாது, எல்லா மனிதர்கள் தான். நானும் என்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவரும் ஒரே மாதிரியான பட்டாடை அணிவோம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான். முடிந்தால் முடிந்தால் நீங்கள் சாப்பிடுவதே அவர்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். நீங்கள் அணியக்கூடிய ஆடையை உங்களுடைய வேலையாரையும் அணிய வையுங்கள் என்று சொல்லி காட்டினார். ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரை முதலாளி தொழிலாளி என்பது இல்லை, சகோதரர்கள் தான், அனைவரும் சகோதரர்கள் தான் என்ற ஒரு கோட்பாடை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கிறது. அருமையானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனை கேட்டார்கள், நான் சொன்ன இடத்துல உன்னுடைய தொழில் என்ன, உன்னுடைய வேலை என்ன என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நாங்க ரெண்டு சகோதரர்கள், நான் எப்போதுமே வாங்கிக்கிட்டே இருக்கேன், அனஃபி இபாதத்தை அவ்வளவுதான், நான் எக்காலமும் இபாதத்திலே இருப்பேன். என்னுடைய சகோதரர் எனக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறார், எனக்கும் சேர்த்து உழைக்கிறார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், உன்னை விட அவர்தான் சிறந்தவர். நீ இபாதத்திலே இருக்கின்றாய், ஆனால் உனக்கும் சேர்த்து உன்னுடைய சகோதரர் உழைக்கிறார் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் உன்னை விட அவர்தான் சிறந்தவர் என்று அழகாக சொல்லி காட்டினார். ஆக இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன தெரிகிறது? உழைக்க வேண்டும், வணங்க வேண்டும். வணக்கத்தை மாற்றம் இருக்கக்கூடாது, அதுவும் அந்த வணக்கத்தோடு உழைப்பும் சேர்ந்திருக்க வேண்டும். அவர்தான் சிறந்த வணக்கசாலியாக இருக்கிறார் என்று நாம் அறிந்தோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் சிலர்கள் பள்ளிவாசலை உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களிடத்தை கேட்டார்கள், இது பகல் காலம் அல்லவா, நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், உழைக்க செல்ல வேண்டும், இங்கே நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று. இதை நாங்கள் இபாதத்தில் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா உடனே நிறைவா உமர் அவங்க கோபம் வந்துவிட்டு சாட்டை எடுத்தார்கள். எடுத்து அவர்களை எல்லாம் அடித்து விரட்டினார்கள். நிச்சயமாக வானம் தங்கம் வெள்ளி மழை பொழியாது, மாறாக நம்ம உழைக்கணும். தங்க வேணுமா வெள்ளி வேணுமா நம்ம தான் உழைக்கணும், போய் உழையுங்கள் என்று அவர்களை விரட்டி அடித்தார்கள் என்று அவருடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக உழைப்பது வியாபாரம் செய்வதெல்லாம் நபிமார்கள் காட்டி தந்த சுன்னத்தாக இருக்கிறது, நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வந்த நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் நபி, அவர்கள் ஒரு விவசாயியாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தச்சு தொழிலாளராக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களெல்லாம் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டை ஆட்சி செய்த முகலாய மன்னர்களில் கடைசி மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்தான் கடைசி மன்னர், முகலாய மன்னர் அவுரங்கசீப். அவரும் ஒரு தொழில் செய்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். அவர் தொப்பிகளை தெரிவார், குர்ஆனை கைப்பட எழுதுவார். இவைகளை விட்டுதான் அந்த முகலாய மன்னர் கடைசி மன்னர் அழகாக வாழ்ந்திருக்கிறார். அரசாங்க மக்களுக்கு வாழ்கிறார். தான் தொழில் செய்து தொப்பி தெரிந்து
குர்ஆன் எழுதி அதை விற்பனை செய்து அதன் மூலமாகத்தான் அவர் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். ஃபத்வா ஆலம்கீரி என்று மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஆலிம்களுடைய ஒரு கூட்டத்தை வைத்து கிதாபாக அதான் ஃபத்வா ஆலம்கீரி. 4 பாகங்கள் இஸ்லாமுடைய சட்டங்கள் அனைத்தையும் கலிமா முதல் சொர்க்கம் வரைக்கும் கூட இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனை மசாயில்களையும் மார்க்க சட்டங்களையும் ஆலிம்களுடைய ஒரு குழுவை வைத்து 4 பாகங்களாக 4 வால்யூம்களாக தொகுத்தால் அந்த கிதாபுக்கு பேர் தான் ஃபத்வா ஆலம்கீரி அல்லது ஃபத்வா இந்தியாவுடைய ஃபத்வா என்று சொல்வார்கள். அந்த கிதாபுகளை ஆலம்கீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் உலமாக்களை வைத்து தொகுத்தார்கள். ஆக ஒரு முகலாய மன்னராக இருந்தாலும் உழைத்துதான் சாப்பிட்டார். இந்த இஸ்லாமிய மாற்றத்தை மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே ஃபத்வா ஆலம்கீரி என்ற ஃபத்வா கிதாபை எழுதி இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த கிதாபு பரவியிருக்கிறது. காரணம், ஒழுங்குடைய சட்டம் என்ன, குடியுடைய சட்டம் என்ன, திருமணத்துடைய சட்டம் என்ன, திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தராக்கூடிய சட்டம் என்ன, ஈதாவுடைய சட்டம் என்ன, இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் அவர்கள் புத்தகமாக எழுதி 4 வால்யூமாக ஃபத்வா ஆலம்கீரி என்ற ஒரு கிதாபை இந்த உலகத்திற்கு தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு யார் என்று சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராக வந்தார்கள். அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் இரவு நேரத்தில் மாறு வேடம் அணிந்து நாளை சுற்றி இருப்பார்கள். மக்களுடைய நிலைமை என்ன இருக்கிறது, அரச உருவத்தில் வரமாட்டாங்க. சாதாரண மனிதனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு குதிரையிலே நாளெல்லாம் சுற்றி வருவார்கள். மக்கள் எப்படி வாழ்றாங்க, மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, சிரமத்தில் இருக்காங்களா என்று நாளெல்லாம் சுற்றி வருவார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இப்படி சுற்றி வருகின்ற பொழுது சில மனிதர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த நாட்டில் தாவூத் என்று ஒரு அரசர் ஆட்சி செய்கிறாரே, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, தாவூத் என்று ஒரு அரசர் ஆட்சி செய்கிறார், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது. மக்கள் சொன்னாங்க, தாவூத் என்னவோ நல்லவர் தான், ஆனா அவரு பைத்துல் மாலுக்கு சாப்பிட்டு அரசாங்க பணத்திலிருந்து சாப்பிட்டு அவர் தனியா உழைக்க போறது சம்பாதிக்கிறது இல்லை அப்படி மக்கள் எல்லாம் அவரை கூட சொன்னாங்க. மாநிலத்திலே தாவூத் தான் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியல, ஏதோ மனிதர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் குறை சொன்னாங்க. உடனே அல்லாஹ் இடத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு அரச பதவி கொடுத்து அரசாங்க இருக்கேன், நான் சொந்தமா சாப்பிடணும், சொந்தமா தொழில் செய்யணும், அதுல வரக்கூடிய வருமானத்திலிருந்து நான் சாப்பிடணும், என்னுடைய ஜீவியத்தை நான் கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிறந்த தொழிலை காமித்தான், இரும்பு சட்டைகளை செய்யக்கூடிய தொழில். இரும்பு சட்டைகளை செய்யக்கூடிய கவசம் சொல்லுவாங்க, இரும்பு கவசத்தை செய்யக்கூடிய ஒரு தொழிலை அல்லாஹ் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அதை அறிந்தவர்களுக்கு போய் பழகினார்கள். அவர்களே உருவு சட்டைகளை செய்து அவர்கள் சந்தைகளை கொண்டு வந்து வியாபாரம் செய்தார்கள். ஆட்களை வச்சு வியாபாரம் செய்தாங்க. ஆக அந்த உருக்கு சட்டைகளை செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை, அதிலிருந்து வரக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு 2000 திரகம் கிடைத்தால் 1000 திரகம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பாங்க. ஏழை எளியவர்கள் பிரயாசமாக கொடுப்போம். 1000 திரகத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு அப்படி செலவு வச்சுக்குவாங்க. 4000 திரகம் கிடைச்சிச்சு, 2000 திரகத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பாங்க. மீதி 2000 திரகத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு வச்சுக்குவாங்க. இப்படி காலமெல்லாம் தொழில் செய்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்ததாக அவருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். ஓ மனிதா, உலகத்திலே உனக்கு இருக்கக்கூடிய பங்கை நீ மறந்துவிடாதே, அதை உழைத்து சம்பாதித்து அந்த பங்கை நீ எடுத்துக்கொள்.
உழைத்து சம்பாதித்து உன்னுடைய கையிலே செல்வங்கள் சேர்ந்து விட்டால் அதை மற்றவர்களுக்கு உபகாரம் செய், உனக்கும் அதை உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கும் கொடுத்து உபகாரம் செய் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். ஆகவே நாம் வாழ்கின்ற பொழுது தொழுவதை போன்று, குர்ஆன் ஓதுவதை போன்று, நஃபிலான காரியங்கள் செய்வதை போன்று உழைத்து உழைத்து வாழ்வதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. வணங்க வாருங்கள், வணங்கிவிட்டால் போய் உழையுங்கள் என்றுதான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வெடுங்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆகவே உழைப்பதும் வியாபாரம் செய்வதும் அதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது, அதுவும் ஒரு வணக்கம் தான். நம்ம உழைத்தாலும் நம்ம வியாபாரம் செய்தாலும் நம்முடைய நியத்தை பொறுத்து அது இபாதத்தான் மாறும். இந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் உனக்கு பிடித்தமான விருப்பமான வழிகளிலே நான் செலவு செய்கிறேன். வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானங்களை உனக்கு பிடித்தமான ஹலாலான முறையிலே நாம் செலவில்லை. இந்த நியத்தோடு நாம் செய்கிற பொழுது நம்முடைய உழைப்பும் வியாபாரமும் இபாதத்தாகவே வணக்கமாகவே மாறிப் போகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட குர்ஆனிலே சொன்னான், நீங்கள் உழையுங்கள், அதன் மூலமாக சிறப்பாக வாழுங்கள் என்று சொன்னால், அதன்படி நாம் உழைத்து வியாபாரம் செய்து நல்லவர்களாக நேர்மையானவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.